ஹலோ அண்ணே சத்யா டிவி ஷோரூமாங்க? சத்யா நத்தம் ஷோரூம்ண்ணே. ஆமாண்ணே. இப்ப உங்க டிவி வாங்கியிருக்காங்க. நாங்க கேபிள் டிவி ஆப்ரேட்டரு. சரி. கவர்மெண்ட் கேபிள் டிவி ஆப்ரேட்டரு. டிவி எங்க கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. சரி. நீங்க டிவி ஃபிட் பண்ண வந்துட்டு நீங்க இந்த மாதிரி செட்டாப் பாக்ஸ் போடாதீங்க, டிவி கம்ப்ளைண்ட் ஆயிரும், டாடா பிளே போட்டுக்கங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இதோட 3 கஸ்டமர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எப்படி இது வந்து கவர்மெண்ட் கேபிள் டிவி தான், கலெக்டரேட்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எப்படி ரிசீவ் பண்ணணுமா இல்ல என்ன? இதோட உங்க பதில் என்ன ஜி? இல்ல அந்த டிவி வந்து HDMI இன்புட் உள்ளதுனால டிஷ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. இல்லங்க, HDMI இல்ல, ஆண்ட்ராய்டு வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்கு, 4K வரைக்கும் இருக்கு, IPTV வரைக்கும் இருக்கு. நீங்க அது HD போடுங்கன்னு சொல்லுங்க, இல்ல வேற ஏதாவது சொல்லுங்க, அது வேற விஷயம். ஆனா நீங்க கேபிள் டிவி போடாதீங்க, கம்ப்ளைண்ட் வந்துரும். கேபிள் டிவி போட்டா கம்ப்ளைண்ட் வரும்னா சொல்ல மாட்டாங்க. டிஷ் போட்டா கிளாரிட்டி நல்லா கிடைக்கும். கேபிள்ல கிளாரிட்டி இல்ல, ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வச்சிருக்கோம். நீங்க ஆண்ட்ராய்டு பாக்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்களா சார்? உங்க கேபிள் விஷயம் எங்களுக்கு எதுவும் தெரியுமா? சரி, நான் அந்த சொல்லக்கூடாது, கஸ்டமர் போய் சொல்லுவேன். நீங்க கொடுத்திருக்க 19,000 ரூபாய்க்கு டிவி கொடுத்திருக்கீங்க, அத 15,400 ரூபாய்க்கு வாங்க முடியும் எங்கனால. அத போய் நாங்க சொல்லவோமாங்க? உங்க பிசினஸ் உங்களுக்கு தான். நீங்க என்ன உங்க கஸ்டமர் சொல்றோம், கேபிள் யூஸ் பண்ணாங்கன்னு யார்ட்டையும் சொன்னது கிடையாது. இல்ல அப்படிதான் சொல்லிருக்கீங்க. மாட்ட வந்திருக்காங்க 2 பசங்க, இதோட 3வது கஸ்டமர். ஃபர்ஸ்ட் டைம் விட்டுட்டோம், அது ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துக்கல நாங்க. ஆனா இவங்க இப்ப கஸ்டமர்கிட்ட நாங்க போய் வேணான்னு சொன்ன எந்த கஸ்டமர்கிட்ட பேச மாட்டோம். ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, டிஸ்கனெக்ட் பண்ணிக்குவான்ட்டு. ஆனா அவங்க இல்லனே இந்த மாதிரி சொன்னாங்க, அதனாலதான் போட்டோம், இதுல சேனல் ரொம்ப கம்மியா வருது, நம்மதே ஓடி இருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன பின்னாடிதான். நீங்க உங்க சைடு சொல்லல, நாங்க பவர் பாயிண்ட் கொடுக்கறோம், நாங்களும் HD வச்சிருக்கோம் சொல்லி நீங்க பேசுங்க. சொல்லக்கூடாது. இருங்க, நத்தம் பிரான்ச் என்ன ஆகுறீங்கன்னு மட்டும் பாத்துக்கோங்க. கலெக்டர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொண்டு போய், ஏன்னா அது அரசு கேபிள் டிவி முடக்கிற வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கஸ்டமர் எங்க கேபிள் ஆபரேட்டர் ஃபுல்லா ஒரு மீட்டிங் அடிச்சு இப்ப நேரம் கலெக்டரேட் போயிட்டு தான் உங்க ஷோரூமுக்கு வருவான். நீங்க இதை வந்து சாதாரணமா எடுத்து ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப தப்பான விஷயம் இது. கஸ்டமர் விருப்பம், அவங்க என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கஸ்டமர் இதான் யூஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இல்ல நான் யாரு? கஸ்டமருக்கு என்ன தேவைன்ற அவங்க முடிவு எடுத்துக்குவாங்க. தப்பா எதுக்கு சொல்றீங்க? நான் சொல்லிட்டா சத்யா ஷோரூம்ல வாங்கினா எந்த பொருள் நல்லா இருக்கான்னு சொல்ல முடியுமா? சொல்லட்டா? சொல்ல முடியுமா? நாங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏங்க கலைஞர் டிவி வேலை பார்த்து வேஸ்ட் பண்றீங்க? நேரா ஷோரூமுக்கு போங்க, நத்தத்துல 2 ஷோரூம் இருக்கு, EMI கொடுப்பாங்க, போய் டிவி வாங்கிக்கோங்க நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா சவடால வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஒரு நல்ல பிசினஸ் பண்ற அழகா? இது சொல்லுங்க சார், பிசினஸ் பண்ற அழகா? சரிண்ணே, நாங்க இங்க சேல்ஸ்மேன் சொல்லிடுறோம். எந்த சேல்ஸ்மேன் சொல்லுவீங்க? இப்ப இந்த 3 கஸ்டமருக்கான சரியான பதில் வந்து இருங்க. யார் மாற்று இந்த ஏரியால யார்? எப்படி நீங்க டிஷ் ஃபிட் பண்றவங்கள்ட்ட, டிவி ஃபிட் பண்றவங்கள்ட்ட டிஷ்ஷும் மாட்டுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவீங்களா அங்க இருந்து? இல்லண்ணா, இப்ப நான் கஸ்டமர் உங்க கடைக்கு டிவி வாங்குறேன், எனக்கு வந்து ஃபிட் பண்ண அனுப்பிச்சு விடும்போது பண்ணுங்கன்னு சொல்லுவோம் சார். கேபிள் யூஸ் பண்ணாங்கன்னு நாங்க இதுவரை சொன்னது கிடையாது. இல்ல கஸ்டமர் சொல்லுவாங்க யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், கிளாரிட்டி நல்லா இருக்கும், 4K நல்லா இருக்கும், IPTV நல்லா இருக்கும், OTTல பாருங்க நல்லா இருக்கும். அதெல்லாம் சஜஷன் சொல்றது வேற விஷயம். கேபிள் போடாதீங்கன்னு எப்படி சொல்லலாம்? கேபிள்ல என்னென்ன வரும்னு உங்களுக்கு தெரியுமா? இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறோம், IPTV கொடுக்குறோம், 4K ஆண்ட்ராய்டு பாக்ஸ் கொடுக்குறோம். ஆண்ட்ராய்டு பாக்ஸ் எல்லாம் உங்க ஷோரூம்ல பாத்துருப்பீங்களா? எதுக்கு தேவையில்லாம அந்த மாதிரி ஒருத்தர் பிசினஸ் வந்து இது இன்சல்ட் பண்றீங்க? கஸ்டமர் ஃபீல் பண்றாங்க, 40 சேனல் தான் இருக்கு, உங்கள்ட்ட இவ்வளவு சேனல் வரும், வரவே இல்லை, எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு கஸ்டமரை கன்ஃபியூஸ் பண்ணிருக்கீங்க நீங்க. இது வந்து ரொம்ப அழகா? ஒரு கஸ்டமர்ல இந்த 3 மந்த்ஸ்க்குள்ளே 3வது கஸ்டமர். இது 2 கஸ்டமர் நாங்க பெருசா எடுத்துக்கல. 3வது கஸ்டமர் வாண்டடா எங்கள்ட்ட சொல்றாங்க. இது இப்படிதான் பிசினஸ் பண்ணுவீங்களா? இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க ஆன்லைன்ல வாங்காதீங்க, EMIக்கு போங்க, சத்யாவுக்கு போங்க, டார்லிங் இருக்கு போங்க, அங்க போய் வாங்க நாங்க ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு டிவி அமுச்சு விட்டுருப்போம் தெரியுமா? உங்கள்ட்ட கமிஷனுக்கு அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். கஸ்டமருக்கு நல்ல பொருள் கிடைக்கட்டும், ஏன் நார்மல் டிவி வேலை பார்க்க முடியாம சாவறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க அமுச்சு விட்டுருக்கோம். உங்களுக்கு கஸ்டமர் அமுச்சு விட்டா நீங்க எங்க பிசினஸ் கெடுப்பீங்களா? சொல்லுங்க சார். கேபிள்னு சொல்லி எனக்கு கஸ்டமர் தான் வந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நாங்க ரெகுலர் சொல்றது இது. இப்ப நீங்க சொல்றீங்க கேபிள் யூஸ் பண்ணாங்கிறத நீங்க மேல நாங்க சொல்ல மாட்டோம், போதுமா? எங்கேயுமே அந்த வார்த்தையை யூஸ் பண்ண கூடாது. கேபிள் இருக்க வீட்டுல போய் நீங்க கேபிள் யூஸ் பண்ண, கேபிள்ல முதல்ல என்னென்ன வரும் தெரியுமா உங்களுக்கு? IPTV இருக்கு, இன்டர்நெட் குடுக்குறோம், OTT குடுக்குறோம், 4K குடுக்குறோம்,
ஹெச்டி நீங்க அவங்கள சொல்லுங்க, இது நார்மல் பாக்ஸ் ஹெச்டி போடுங்க, ஹெச்டி பேக் போடுங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணுங்க, ஸ்மார்ட் டிவி இது 19,000 வாங்கிருக்கீங்க, ஸ்மார்ட் டிவிங்க இது, ஐபிடிவி யூஸ் பண்ணுங்க, ஓடிடி போட்டு யூஸ் பண்ணுங்க, இவ்வளவு கிளாரிட்டி இருக்கு, இவ்வளவு அட்வான்ஸ் இருக்கு, அதெல்லாம் சொல்லுங்க. போனோடனே கேபிள் போடாதீங்க, டிவி கம்ப்ளைண்ட் வந்துரும்னா இப்ப டிஷ் மாட்டினோடனே 10 வருஷம் கேரண்டி கொடுப்பீங்களா? நீங்க கொடுப்பீங்களா சார்? 10 வருஷம் கேரண்டி கொடுப்பீங்களா? டிஷ் மாட்டினா டிவி கம்ப்ளைண்ட் ஆகாதுன்னு சொல்றீங்களா? 10 வருஷம் கேரண்டி கொடுப்பீங்களா? கஸ்டமரை கன்ஃபியூஸ் பண்ணி பிசினஸ் பண்றீங்க. இதெல்லாம் நல்ல அழகா? கஸ்டமர் கேட்கணும், எங்கள்கிட்ட கேட்கணும் சார். சொல்லிடுறோம் சரிங்களா? சொல்லிருங்க. யார் இந்த சாத்தாம்பாடி இந்த சர்க்கிள்ல 3 டிஷ் மாட்டிருக்கீங்க, இந்த 3 டிவி போயிருக்கு உங்க ஷோரூம்ல இருந்து, யார் மாட்டினாங்களோ அவங்கள்ட்ட என்னன்னு கேட்டுட்டு பதில் கூப்பிடுங்க. இல்லையா கலெக்டரேட் வரைக்கும் நாங்க போவோம். இப்ப எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், நான் கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு தெரியாது, மாற்றவங்க யாரு என்னன்னு தெரியாது, அதனாலதான் நான் உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் சொல்லி ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க இதை கூப்பிட்டு சரியா கிளியர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அரசு கேபிள் டிவி ஓட்டக்கூடாதுன்னு சொல்றீங்கன்ற அளவுக்கு பெரிய இஷ்யூவா அவங்க கொண்டு போவோம். நீங்க அந்த வேலை தான் செய்யறீங்க. அரசு கேபிள் டிவின்னு தெரியுமா தெரியாதா நத்தம் தாலுக்கால? நாங்க எல்லா பேசிட்டே இருக்கீங்க. ஆமா சார், எங்களுக்கு லாஸ், உங்க பொருளை லாஸ் பண்ணா தெரியும். வராத அளவுக்கு பாத்துக்கோங்க. கவர்மெண்ட் பஸ்ல ஏறாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? ரேஷன் அரிசி சாப்பிடாங்கன்னு சொல்ல முடியுமா? அடுத்து எங்கேயுமே அது வரக்கூடாது சார். அடுத்து இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுங்க, நடக்கிறத வேற பாத்துக்கோங்க. எதுக்கு கஸ்டமர் ஏன் கன்ஃபியூஸ் பண்றீங்க? நல்லபடியா சொல்லுங்க. நல்ல டிவி கொடுத்திருக்கீங்க, சாம்சங் அருமையான டிவி கொடுத்திருக்கீங்க, நல்லா இருக்கு, கிளாரிட்டியா இருக்கும், ஹெச்டி போடுங்க, யூடியூப்ல பாருங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணுங்க, அதை சொல்லுங்க. ஓடிடில பாருங்க, இன்னும் கிளாரிட்டியா இருக்கும், அதெல்லாம் சொல்லுங்க. யார் வேணாம்னு சொல்றாங்க? உங்களுக்கு கஸ்டமர் நாங்க அனுப்பிச்சு விட்டு இருக்கோம் சார், தெரியுமா? எந்த கேபிள் ஆபரேட்டரா வந்து உங்கள்ட்ட கமிஷன் கேட்டிருப்போமா? நாங்க சொல்லி அனுப்பிச்சிடுறோம். போங்க, இஎம்ஐல வாங்க, எவ்வளவு காசு இருக்க கொடுங்க, அங்க போய் வாங்குங்க. எவ்வளவு டிவி எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க தெரியுங்களா? மாட்ட போயிட்டு 100-200 இந்த மாதிரி சொல்லிட்டு வருவீங்களா? ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்டா யார் மாட்டினாங்களோ கூப்பிட்டு இதெல்லாம் கரெக்டா கிளியர் பண்ணி கண்டிச்சு விடுங்க. அப்படி இல்லன்னு அடுத்து ஒரு கனெக்ஷன் விழுந்துச்சு வேற மாதிரி நடவடிக்கை ஆயிரும், பாத்துக்குங்க. தப்பா சொல்லாதீங்க எங்கேயுமே பிசினஸ்ல. இப்படிதான் பண்ணுவீங்களா? சொல்லுன்னு திருப்பி சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு நாங்க ரெகுலர் பிராக்டிஸ்க்கு சொல்றத சொல்றோம் தவிர கேபிள் யூஸ் பண்ணாங்க நாங்க யாருமே சொல்றோம் கிடையாது. நீங்க எடுக்க கூடாது, கேபிள் டிவி யூஸ் பண்ணாங்கன்ற வார்த்தையே எடுக்க கூடாது. சொன்னதே கிடையாதுங்க. நீங்க திருப்பி என்கிட்ட நீங்க அப்படின்ட்டு அப்புறம் திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, எங்களுக்கு லாஸ், உங்களுக்கு லாஸ் நீங்க சொல்றீங்களா? இனிமேல் அது ஆகாம பாத்துக்கிறோம், போதுமா? அவ்வளவுதான், வைங்க.